வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவானது பெஞ்சல் புயல். புதுச்சேரி அருகே நாளை மதியம் கரையை கடக்கும் என கணிப்பு. புயல் நாளை கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்திற்கு இன்று ரெட் அலர்ட். தஞ்சாவூர், அரியலூர், திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். வட தமிழக கடலோரத்தில் இன்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும். பெரம்பலூர், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை சூறாவளி காற்று வீச வாய்ப்பு. வங்கக்கடலில் சற்று வேகம் எடுத்துள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலையில் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது 13 கிலோமீட்டராக உயர்வு. சென்னையில் மீண்டும் தொடங்கியது மழை. காலையிலிருந்து மழை ஓய்ந்திருந்த நிலையில் பிற்பகலில் பரவலாக மழை பெய்கிறது. அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் 2229 நிவாரண மைய கட்டடங்கள் தயார். விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். உள்ளாட்சி தேர்தலின் போது தேர்தல் அதிகாரியை மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. திருப்பூர் அருகே தனியாக இருந்த தோட்டத்து வீட்டில் 3 பேர் வெட்டி கொலை. 8 சவரன் நகைக்காக தீரன்பட பாணியில் கும்பலாக வந்து கொன்றதாக அதிர்ச்சி தகவல். மூன்று பேரை கொலை செய்தவர்கள் எங்கே தப்பிச் சென்றார்கள் என 7 தனிப்படைகள் விசாரணை. திருப்பூர் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலும் தீவிர வாகன சோதனை. தாய், தந்தை, மகன் கொலை செய்யப்பட்ட நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு. காவல்துறையினர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை. OPS மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததால் முடிவு. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த அனுமதியை திரும்ப பெற மத்திய அரசுக்கு EPS கோரிக்கை. உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கும் வலியுறுத்தல். வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகியுள்ள நிலையில் அதன் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், எங்கெங்கு அதி கனமழை பொழியும் என்ற விவரங்களை விஞ்சி மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சரியாண்டி. தற்போது புயலினுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும், அதனுடைய போக்கு என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா பாலவேல், பெஞ்சல் புயலானது கடலுக்கு மிக அருகில் உருவாகி இருக்கிறது. பெஞ்சல் புயலாகவே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலாக அறிவித்திருக்கிறார்கள். இது சென்னையிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது. வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து காரைக்கால், மகாபலிபுரம்
புதுச்சேரிக்கு அருகில வந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரையை கடக்கும் பொழுது 60 to 80 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசும். ஒரு சில சமயங்களில் 90 to 100 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புயல் கரையை கடக்கும் பொழுது அந்த புதுச்சேரி வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகள் எல்லாம் அதிகனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது தற்பொழுது 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது படிப்படியாக 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கரையை நெருங்கும் பொழுது இதனுடைய வேகம் மேலும் அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இன்றைய தினம் மதிய 2:30 மணி அளவுக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயலானது நாளை மதியம் கரையை கடக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாள் கரையிலேயே அது வந்து பயணிக்கிறது, கடல்லையே அது பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு நாள் முழுவதுமே வந்து வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் ஆகிய பகுதிகளிலையும் கனமுதல் மிக கனமழை, ஒரு சில சமயங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழை அப்படின்றது வந்து 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழையினுடைய அளவு பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்திற்கு பெரிய அளவிலான மழை இல்லை. ஆனால் இன்று மதியத்திலிருந்து நாளை மதியத்திற்குள்ளாக 21 சென்டிமீட்டர் மழை அப்படின்றது வந்து மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. தற்பொழுது நம்ம மழை மேகங்கள் எந்த அளவிற்கு நகர்ந்து வருகிறது என்பதை தான் நம்ம இந்த வரைகலை மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது நாளைய தினம் கரையை நெருங்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மிக தெளிவாக பார்க்கலாம். இது நாளை மதியம் 5 மணி அளவு கிட்டத்தட்ட மழை மேகங்களை உருவாக்கக்கூடிய இந்த அடர்த்தியான இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது தான் வந்து மிக மிக அடர்த்தியான மேகக்கூட்டங்கள். இது சென்னைக்கு மிக அருகில வருகிறது. அதன் காரணமாகத்தான் அதிக கனமழை இருக்கும் அப்படின்றத வந்து தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிங்க் கலர்ல இருக்கிறது தான் வந்து அதிகப்படியான மழை மேகங்கள், மழையை உருவாக்கக்கூடிய மேகங்கள். இது வந்து மழையினுடைய அளவை பார்த்துட்டோம். அதே மாதிரி கரையை நெருங்கும் பொழுது அதனுடைய காற்றினுடைய வேகமும் வந்து 80 to 90 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து விண்டி மூலமாக பார்த்தரலாம். தொடர்ந்து இந்த பிங்க் கலரில் தான் வந்து காற்று எந்த அளவிற்கு வீசுகிறது அப்படின்றத வந்து மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாளை மாலை 4 மணி அளவில் வந்து அது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும். அந்த சமயங்களில் இந்த காற்று வந்து மிக வேகமாக வீசும். கடற்கரையை நோக்கி வர 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 கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்றதையும் வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள் இன்று மதியத்திலிருந்து நாளை மதியம் வரை மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். காற்றுடன் கூடிய அதி கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக மேடாக இருக்கக்கூடிய பகுதிக்கு வரணும் அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. பாலவே, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.